அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அனைவரும் இதில் 100% அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்றோம். நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த தேர்தல் வியூகத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி 2026 மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நாங்கள் அயராது பாடுபட்டு உழைப்போம் என்கிற உறுதியை அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். தேனி மக்களவை தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்தது ஏன் என அதிமுக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக அந்த ஆலோசனையில் பங்கேற்றிருந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். 100% அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்றோம். நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த தேர்தல் வியூகத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி 2026 மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நாங்கள் அயராது பாடுபட்டு உழைப்போம் என்கிற உறுதியை அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம்.